Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம குயிக்கா செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வடையும் 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய சேமியா பால் பாயசமும் தான் நம்ம செய்ய போறோம். இப்போ வடைக்கு ஊற போட மறந்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கிற வடை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நம்ம உடனே கூட செஞ்சிடலாம். இன்ஸ்டண்டா செய்யக்கூடியது ரவா வடையும் பாயசமும் இப்போ பார்க்கலாம். ரவா வடைக்கு 1 கப் ரவையும் 1/4 கப் அவலும் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக அரையாது, எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்ச ரவை பவுடர் கூட நம்ம 1 கப் தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அங்கே வச்சிடணும். அது அவலோ ரவையோ அந்த தயிரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருந்தால் அந்த ரவை ஊறிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போது அது தயிரெல்லாம் அது நல்லா உரிச்சிக்கும். ஸோ 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அதுக்கு கூட சேர்க்க வேண்டிய பொருட்களெல்லாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இவ்வளோ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா கையில் கூட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சில பேர் இதில் சோடா மாவு சேர்ப்பாங்க, பட் நான் முதல்ல சேர்க்காம தான் செஞ்சேன். அது நல்லாவே வந்தது. ஸோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் வேணுங்கிறவங்க கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான எண்ணெயை கடாயில் ஊற்றி நம்ம சூடு பண்ணணும். அது நல்ல சூடாகணும். சூடான அப்புறம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு உருண்டை உருட்டி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இலையிலையோ இல்லை நம்ம கையிலையோ கூட தட்டி இது மாதிரி வடை செஞ்சு அதில் மெதுவாக போடணும். போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எண்ணெயில் கை பற்றக்கூடாது. ஸோ புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஸோ இது ஆஃபீஸ் போகிறவங்க, யங்ஸ்டர்ஸ், சாமி பிரசாதம் செய்யறதுக்கு நம்ம ஊற போட மறந்துட்டோம் உளுந்துன்னா இந்த மாதிரி கூட ரொம்ப குயிக்காக செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எண்ணெய் நல்ல சூடானதோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் பிடிக்கும். ஸோ இது மாதிரி வடையை நல்ல 2 பக்கமும் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். ரொம்ப டக்குன்னு இது நம்ம உளுந்து வடை மாதிரி கலர் வராது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடணும். ஸோ நம்ம கிச்சன் டவலில் வைக்கும்போது அது அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான வடை தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம பாயசம் பார்க்கலாம். இப்போ இதுவும் இந்த பாயசமும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் போட்டு அதே குக்கர் பேன்லேயே கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுக்கிறோம். முந்திரி பருப்பு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அளவு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா அந்த திராட்சையை சேர்க்கணும். முதலே சேர்த்தா திராட்சை சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஸோ பொரிஞ்சு முந்திரி பருப்பையும் திராட்சையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கர் பேனில் ஒரு 1/2 கப்பு சேமியாவை சேர்த்து வறுத்துக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் வறுக்கும்போது. ஸோ கேஷ்யூ நட்ஸும் அந்த சேமியா வறுக்கும்போதும் நம்ம ஃப்ளேம் லோவாக தான் வச்சுருக்கணும். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் பாலும் சேர்த்துருக்கேன் அந்த சேமியா கூட சேர்த்து குக்கரை மூடி வச்சு அது கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது பொங்காது. முதலையே மூடிட்டோன்னா அந்த பால் சேர்த்ததுனால அது கொஞ்சம் பொங்கிடும். ஸோ நல்லா கொதித்ததும் நம்ம மூடி வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு விசில் வர்றது வரைக்கும் வேகணும். ரொம்ப குயிக்காக வெந்துடும் அந்த சேமியா. ஸோ கரெக்டாக வெந்து நம்ம சேர்த்த பாலும் தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளேமை நீங்கள் லோவாக வச்சுக்கணும். லோவாக வச்சுட்டு 1 கப் சீனி சேர்த்துக்கலாம். நீங்கள்
சுகர் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அவங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அது கொஞ்சம் வரலணும். அந்த சீனியோடு சேர்ந்து அது கொஞ்சம் வரலணும். அப்போ ஃப்ளேம் டெஃபினட்டாக லோவாக இருக்கணும். அது நல்லா வறண்டு திக்கானதுக்கு அப்புறமா இன்னும் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். 1.5 கப்லேருந்து 2 கப்பு பால் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இல்லை உடனே நீங்கள் பரமாறதா இருந்தால் 1.5 கப் பால் போதும். ஸோ அதில் ஏலக்காய் தூளும் 1 டீஸ்பூன், அது சீனியோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வறுத்த முந்திரி பருப்பும் போட்டு நம்ம பரிமாறலாம். இது பிரசாதமாகவும் நம்ம செய்யணுன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதில் மில்க் மேய்டு க்ரீம் எதுவுமே கிடையாது. ஆனால் க்ரீமியான ஒரு சேமியா பாயசமோ ஒரு கிறிஸ்பியான வடையும் தயாராகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமலாவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.